சிலை கடத்தல் வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக நடைபெற்று வருவதாகவும் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது யார் என்றும் கடுமையான கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது, கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இதற்கு முந்தைய விசாரணையின் போது இதே விவகாரத்தில் சட்ட ரீதியிலான ஒரு நெருக்கடி நிலையை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் என்கிற எச்சரிக்கையை நீதிமன்றம் முன்வைத்திருந்தது. தற்போது தொடர்ந்து சிலை கடத்தல் விவகாரத்தில் தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு குறித்த கண்டனத்தை நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன். நீங்க தொடரலாம். கண்டிப்பாக பாலா. அதாவது தமிழகத்தில் நடைபெற்ற சிலை கடத்தல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏற்கனவே ஐஜியாக இருந்த பொன்மாணிக்கவேல் தலைமையிலான அதிகாரிகள் கொண்ட குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. ஆனால் இவர் விசாரணையை தொடங்கிய பின்னர் பல்வேறு சிலைகள் பல மாநிலங்களிலிருந்து கோயிலில் திருடப்பட்ட சிலைகள் கொண்டு வரப்பட்டது. மேலும் பல உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் அவர் சில மாதங்களுக்கு முன்பு அவர் ஓய்வு பெற்ற பிறகும் தொடர்பான வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய அமர் முன் விசாரணை கண்டபோது இவர் ஓய்வு பெற்றாலும் அவருடைய இந்த பதவியை மேலும் ஓராண்டுக்கு சிறப்பு அதிகாரி என்ற பதவி கொண்டு அவர் செயல்படலாம். அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அனைத்து சலுகைகளும் தமிழக அரசு செய்து வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்கள். தற்போது சிறப்பு அதிகாரியாக பொன்மாணிக்கவேல் நியமிக்கப்பட்ட பிறகு செயல்பட்டு வரும்போது அவருக்கு முறையாக தமிழக அரசு எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்கவில்லை. இவருக்கு எதிராகவே அவர் கீழ் பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் தற்போது புகார் கொடுத்து தொடங்கியுள்ளார்கள். எனவே தன்னுடைய விசாரணை தடுக்கும் வகையில் தமிழக அரசு தற்போது செயல்பட்டு வருவதாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ள பொன்மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பல முறை கண்டனம் தெரிவித்தது. அது மட்டுமில்லாமல் இதே போன்று தமிழக அரசு நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்த தவறினால் நீதித்துறை அவசர நிலையை பிரகடனப்படுத்த நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் செய்தது. அதாவது இது போன்ற ஒரு விஷயத்தில் இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அந்த ஒட்டுமொத்த துறையை நீதிமன்றமே கண்காணிக்க நீதிமன்றம் எடுத்துக் கொள்ளும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனிடையே இந்த வழக்கானது மீண்டும் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு மீண்டும் விசாரணை கொண்டது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறார். அதாவது ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு வழங்க வேண்டிய சலுகை குறித்து ஏற்கனவே ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது. அந்த விண்ணப்பங்கள் சில விண்ணப்பங்களை தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்களை பின்னர் தாங்கள் பதில் மனு தாக்கல் செய்கிறோம் என்று தெரிவித்தார்கள். இதற்கு கடும் அதிர்ச்சி தெரிவித்த பொன்மாணிக்கவேல் அதாவது தற்போது 1% விண்ணப்பங்கள் மட்டுமே தனக்கு திருத்தரப்பட்டுள்ளதாகவும் 99% விண்ணப்பங்கள் இதற்கு பூர்த்தி செய்யவில்லை என்று தெரிவித்தார். இதற்கு கடும் கடனை தெரிவித்த நீதிபதிகள் அதாவது தொடர்ச்சியாக நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு செயல்பட தவறி வருகிறது. இதே போன்று செயல்பட்டால் நீதிமன்றம் கடும் கண்டனம் அதாவது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று தெரிவித்தார்கள். மேலும் தொடர்பாக இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வியாழக்கிழமை என்று ஒத்திவைத்தார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் யானராஜன் ஒரு குற்றம் எடுத்திருந்தார். அதாவது இது போன்ற சிலை கடத்தல் வழக்கை தான் தொடர்புள்ளதால் தனக்கு கொலை மிட்டல் வருவதாகவும் தன்னை கொள்வதற்கு சதிகள் நடைபெற்றதாக தெரிவித்தார். எனவே தனக்கு தன் உயிருக்கு ஆபத்தில் இருந்தால் அது காவல்துறை உயர் அதிகாரிகள் மட்டும் நடைபெறும். எனவே தன்னுடைய குடும்பத்திற்கு 10 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்குகள் அனைத்தும் மீண்டும் தற்போது வியாழக்கிழமைக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார்கள். பாலா, சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு அதிகாரியாக இருக்கும் பொன்மாணிக்கவேலுக்கு தமிழக அரசு உரிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான கடும் கண்டனத்தை நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது யார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே சட்ட ரீதியிலான ஒரு அவசர நிலையை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்த நீதிமன்றம் தற்போது மீண்டுமாக கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதன் தர கேட்டோம். நன்றி மதன். Thank you.